श्रीदेवी भूदेवी समेत श्री वरदराज स्वामी परिपूर्ण कृपा कटाक्ष परिपूर्ण कृपा कटाक्ष प्रसाद बल सिद्धिरस्तु सर्वमंगल प्राप्तिरस्तु सर्वाभीष्ट सिद्धिरस्तु रोजनो रोजमानस्य शोभनः कल्याणः ब्रह्मांड
வேலூர் மாவட்டம் ரேகாட்டாதி வட்டத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜனாக எழுந்துள்ள கடல்களெல்லாம் மாறி கொடுத்து என்றுமார் 10 நாளும் அதி ஆச்சரியமான காரணங்களிலும் 10 நாளும் 10 விதமான திருக்கோளங்களிலும் கண்ணுக்கும் உயிராக வேண்டி காதுக்கும் உயிராக வேண்டி மனத்துக்கும் உயிரான எல்லாமே எல்லாம் ஒவ்வொரு ரூபத்திலேயே ஒவ்வொரு சுரூபங்களையே தேவதாரிக்கிறார். அப்பேற்பட்ட எவ்வளவுதான் என்று 10 நாள் ஆச்சரியமாக பிரம்மோதத்தை வச்சுட்டு சிக்கிஜயம் என்ற ஒரு ராஜா பாராட்டியா பார்வையை தெரிவித்து நம்மளெல்லாம் கட்டி காப்பாற்றிட்டு இருக்க இந்த ராஜா இதுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த 10 நாள் 10 வச்சுக்கிறாங்க. இந்த 10 நாள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குழப்பமோ எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத கொடி ஏறி ஆச்சரியமா பிரம்மோதத்தை அனுமதிச்சா
லைட்டு மறைக்காதா லைட்டு பார்த்துங்க स्तुते दयैव सर्वं संवत्स्यते जय विजयी பவா என்னும்படியாக வேண்டி இன்று எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தினால் வேலூர் மாவட்டம் பழைய காட்பாடி வட்டம் பிரம்மோற்சவ தினத்திலே இன்று காலை அவபிரதஸ்தானம் என்னும்படியான தீர்த்தவாரி முடிந்து சாயங்காலம் குதிரை வாகனம் என்னும்படியான திக்விஜயமாகப்பட்டது. சிறப்பாக நடந்தது. எல்லாம் வல்ல எம்பெருமான் இன்று லோகத்தை ரட்சக்கும்படியான ராஜாதிராஜனாக தேவாதி தேவனாக அதி ஆசிரியமாக அஸ்வவாகனத்திலே புறப்பாடு கண்டொருளியுள்ளார். இவ்வமயம் யார் யாரெல்லாம் என்னென்ன வேண்டுதல்களோடு பெருமாளை சேவித்து பிரார்த்திக்கிறார்களோ அவ்வண்ணமே குதிரை வாகனத்தில் எழுந்தொழியிருக்கும் எம்பெருமானை சேவிப்பதால் அவர்கள் பிரார்த்தனை அத்தனையும் கைகூடும் என்பது நிரூபணம். ஆகவே அத்துணை அன்பர்களும் வந்து எம்பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. குதிரை எம்பெருமான் பேரிலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளின பிறகு ஏசல் என்னும்படியான ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். அந்த ஏசல் என்னும்படியான நிகழ்ச்சிக்கு என்ன தாற்பயம் என்று பார்த்தோமேயானால், எம்பெருமான் குதிரை எம்பிரான் என்னும்படியான குதிரை வாகனத்திலே எழுந்தருளி பார்வேட்டைக்கு செல்வதாக ஐதீகம். பார்வேட்டை என்றால் என்னவென்ன பார்த்தோம் என்னால், குதிரை எம்பெருமானின் மேலே எம்பெருமானாகப்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளி வேக வேகமாக நகர்வலம் செல்வதாக வேண்டி ஐதீகம். காடு மலைகள் எல்லாம் கலந்து மேலே அதற்கு மேலே இருக்கும்படியான அத்துணை நகரங்களையும் நகர்வலமாக சென்று ஆவேசமாக எம்பெருமாள் ஆச்சரியமாக வேண்டி நகரத்தில் இருக்கும்படியான அத்தனை பக்த ஜனங்களையும் ரட்சிக்கும்படியான பொறுப்பு தம்முடையது என்னும்படியாக வேண்டி எடுத்துக்கொண்டு அந்த குதிரையின் மேலே ஆச்சரியமாக இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக ஏசல் என்னும்படியான நிகழ்ச்சி நடைபெறும். அது என்னவென்று பார்த்தோமேனால் இந்த தாற்பயமே ஆக வேண்டி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாளை காலை 10:30 மணிக்கு மேல் 12 மணிக்குள்ளாக துவாதச ஆராதனம் என்று சொல்லும்படியான 12 திருவாராதனம்னு சொல்லுவா. பெருமாளுக்கு இந்த 10 நாளில் எங்கேயான ஒரு குறைச்சலான திருவாராதனம் நடந்திருந்தால் கிரியாஹீனம் பக்திஹீனம் மந்திரஹீனம் என்று சொல்லும்படியான ஹீனங்கள் மறைய வேண்டி 12 திருவாராதனை கண்டொருளி எம்பெருமானுக்கு அதி ஆச்சரியமான வாசனை நிறைந்த புஷ்பங்களால் புஷ்பயாகமானது நடக்கவிருக்கும். ஆகையால் அன்பர்கள் அத்தனை பேரும் 10 மணிக்குள்ளாக புஷ்பங்களை கொண்டு வந்து பெரிய கோலங்களை எல்லாம் இட வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். மேற்படியாக நாளை சாயங்காலம் கொடியிறக்கம், அதாவது 10 நாள் பிரம்மோற்சவத்துக்கு முன்னாடி நம்ம கொடி ஏறினது, அந்த கருட கொடியை கீழே இறக்கி இந்த யாகசாலையிலே இருக்கும்படியான கடங்கள்லாம் புறப்பாடாகி வந்து மூலஸ்தானத்திலே உற்சவமூர்த்திக்கும் மூலமூர்த்திக்குமாக வேண்டி அந்த புரோக்ஷணை என்னும்படியான வைபவம் நடைபெறும். ஆச்சரியமான தீபதூப உபச்சாரத்தோடு பிரசாதங்கள் தீர்த்த பிரசாதங்கள்லாம் விநியோகமாகி நாளைக்கு 4000 திவ்ய பிரபந்த சாத்துமுறைகள் எல்லாம் பெருமாள் முன்னாடி சேவிப்பா. வேத சாத்துமுறை பிரபந்த சாத்துமுறை அத்தனையும் ஆகிறது விசேஷம். அத்தனை நாளும் இந்த 10 நாளும் வந்து கலந்துக்காதவா கூட நாளைக்கு வந்து கலந்துக்கிறது விசேஷம். அதை தொடர்ந்து சனிக்கிழமை மத்தியானம் இல்லையா 11 மணிக்கு மேலே அன்னதானம் 1500 பேருக்கு ஏற்பாடாகிருக்கு. அத்தனை பேரும் எங்கே இருக்கும்படியான அன்பர்களாக இருந்தாலும் பக்த கொடிகள் அனைவரும் அந்த அன்னதானத்துக்கும் வந்து கலந்துண்டு அன்னதானத்தில் நம்மால் முடிஞ்ச பணமோ பொருளோ கொடுத்து கோட்டியாருக்கும் கோவிலுக்கும் சிறப்பான ஒரு விஷயத்தை கைங்கரியமாக ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்திச்சுக்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.
பின்னாடி லைட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவர் எட்டுங்க இவர் நிற்கிறார் கவுன்சிலர். செம்மையாக இருக்கு. ராஜா வர மாதிரி இல்லை. ஆமாம். எல்லா நாளும் இரவு ஏகாந்த சேவையாகப்பட்டது விசேஷமாக நடைபெறுகிறது. ஆகையால் ஏகாந்த சேவை என்னபடியான நிகழ்ச்சிக்கு அத்தனை அன்பர்களும் கலந்து கொண்டு எல்லாமல்ல எம்பெருமானுடைய பிரசாதத்தை ஸ்வீகரிப்பதால் குழந்தையின்மை மேற்படியாக கல்யாணமாகாதவாளுக்கு கல்யாணம் என்னெல்லாம் அவெல்லாம் பிரார்த்திக்கிறாளோ அது அத்தனையும் எம்பெருமான் ஏகாந்த சேவையில் கொடுக்க முடியாத பிரசாதம் மூலயமா தீர்த்து வைப்பேன். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு ஆண்டாளுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஏற்றா போல எம்பெருமானுடைய இந்த திவ்யமான சன்னதியில் பிரார்த்தனா ஸ்தலமாக விளங்குறது. வியாபாரத்தை நோக்கியும் மேற்படியாக குழந்தை இல்லாதவா, கல்யாணமாகாதவா, உடம்புல வியாதி இருக்குவா, இவா எல்லாம் அந்த கோவிலுக்கும்படியான வீர ஆஞ்சநேயரையும் சக்கரத்தாழ்வாரையும் பிரதட்சணம் பண்ணுறதுனால அவள் அத்தனை பேருக்கும் அத்தனையும் சரி போகும் அப்படின்றது சாஸ்வதம். இந்த வந்துருக்குவா அத்தனை பேரும் சொல்லிட்டு இருக்கா. 31ஆம் தேதி சத்யநாராயண பூஜை, அதுக்கும் அவசியம் கலந்து கொண்டோம். ஞாயிற்றுக்கிழமை. ஸ்ரீமதே ராம.